சொன்னதை செய்கிற ஒரு தேவன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற ஒரு தேவன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிற அல்லது அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிற எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்றி தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் யாக்கோபோடு கூட பேசுகிற போது அவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபுக்கு தேவன் எவைகளெல்லாம் வாக்கு பண்ணினார் என்று பார்க்கிற போது அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த காலவேளையில அவர் நம்மோடு கூட சொல்லுகிற காரியங்கள், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை இந்த நாட்களிலே அவர் நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சொன்னதை செய்கிற ஒரு தெய்வம். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே, இந்த இடத்தை ஞாபகம் வைத்துக்கொள், இந்த சூழல்களை ஞாபகம் வைத்துக்கொள். தன்னந்தனியனாய் ஓடிக்கொண்டிருக்கிறாய், ஒரு நாள் வரும், பலத்த ஜாதியாய் சந்ததியாய் உன்னை திருப்பி கொண்டு வருவே, உன் சந்ததியாரோடு கூட இந்த இடத்தை நீ மிதிப்பாய் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சொன்னதை அவன் வாழ்க்கையில் என்ன செய்தாரா? அப்படியே செய்தார். ஏன் சொன்னா, பல ஜன கூட்டமாய் திரும்பி வந்து யாக்கோபு அந்த இடத்திலே மறுபடியும் தேவனை ஆராதிக்கிறதை பார்க்க முடியும். ஏன் சொன்னா, நம்பிக்கையற்ற சூழலிலே ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்தார். நான் உன்னை திருப்பி கொண்டு வருவேன், உன் சூழல்கள், போராட்டங்கள், உன் தனிமை எல்லாம் இதெல்லாம் டெம்பரவரின்னு சொன்னார். இதெல்லாம் தற்காலிகமானது, ஒன்னும் இல்லாதது போல இருக்கிறதெல்லாம் இது ஒன்னும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உன்னை பலத்த ஜாதியாய் மாற்றுவேன். ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் பேசினார். யாக்கோபு ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்டான்? ஆச்சரியமா இருக்கு, ஒன்றும் பெருசாலாம் கேட்கல. அதே ஆதியாகமம் 28, 20, 21 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன தெரியுமா கேட்டான்? ஆண்டவரே, எனக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுங்கப்பா, எனக்கு வேண்டிய சாப்பாட்டை கொடுங்கப்பா, எனக்கு வேண்டிய வஸ்திரத்தை கொடுங்க, சமாதானம் என் வாழ்க்கையில் இருக்கணும். அவன் கேட்டது அதுதான். நல்ல பாதுகாப்பு கொடுங்க, வேற ஒன்றும் பெருசாக எனக்கு வேணாம், சாப்பாட்டு கொடுங்க, நல்ல துணிமணியை கொடுங்க, நல்ல சமாதானத்தை கொடுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத சம்பத்தையும் தந்து கர்த்தர் அவனை நடத்தினது உண்டானால், யாக்கோபுக்கு சொன்னதை தேவன் செய்து முடித்தது உண்டானால், கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் ஒரு வாக்கு தத்தமோ பூரணப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள்.